தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் மகாலட்சுமி சொரூபமாக வரம் தரும் வாராகியாக இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். என்ன வர வேண்டுமோ இந்த பதிவினை கண்களை மூடி நீ கேட்க வேண்டும். அந்த வரத்தை உனக்கு நிச்சயமாக இன்று இரவே கூட நான் கொடுப்பேன். ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். நான் கொடுப்பேன் என்று உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டுமே தவிர இது எல்லாம் நடந்து விடுமா என்று அலட்சியமாக கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் நீ படக்கூடிய வேதனைகளையும் வழிகளையும் புரிந்து கொண்டுதான் இந்த வாராகி தாயானவள் தினம்தோறும் உன்னை பார்த்து சில விஷயங்களை நடக்க வேண்டியது, நடக்கக்கூடாதது, நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே இந்த தாய் உனக்கு வருவதற்கு முன்னதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளைக்கு அனைத்தையும் எச்சரிக்கை கொடுத்து சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க நான் பல தடவை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு வரம் தரும் வாராகியே நமக என்று கண்களை மூடி கேள். அப்பொழுது நான் உனக்கு வரத்தை கொடுப்பேன். சில விஷயங்கள் ஆழ்மனதில் நினைத்துக்கொள். உனக்கு என்ன முதலில் வேண்டுமோ அதை மட்டும் நினைத்துக்கொள். பலாயிரம் விஷயம் நமக்குள் இருக்கும். ஆனால் உனக்கு எது தகுதியானதோ, எந்த வேண்டுதல் நிறைவேண்டுமோ அதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு இதன் பதிவினை கேட்க வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, மனதில் நினைத்து கொண்டாயா? இப்பொழுது கண்களை மூடி கேள். சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று பயம் கொள்ளாதே. இந்த தாய் இருக்கும் வரை உனக்கு அனைத்துமே தாராளமாக கிடைக்கும். ஆனால் உன்னுடைய தவிப்பானது பல விஷயங்களில் ஏன் எனக்கு இப்படி நடக்கவில்லை, ஏன் இப்படி காலதாமதம் ஏற்படுகிறது, ஏன் இந்த விஷயம் நடக்கவில்லை என்று அதிகமாக ஏன் குழம்புகிறாய்? நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. நம் தாய் நம்முடன் இருக்கிறார்கள். நமக்கு பல தடவை அறிகுறிகளாலும் பல செயல்களாலும் புரிய வைத்து விட்டார்கள். அப்பொழுது நமக்கு ஏன் நடக்காமல் இருக்க போகிறது? ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக மட்டும்தானே சில விஷயம் நடக்காமல் இருக்கிறது. அந்த கால தாமதம் ஏற்படும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்று ஏன் இதை உணராமல் தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில், ஆழ்மனதில் உன் தவிப்புகள் என்பது அடக்க முடியாத அளவிற்கு அந்த தவிப்பானது, அதனால் கஷ்டங்களும் மனவேதனைகளும் அதிகரிக்கிறது. என் தங்க பிள்ளையே, தவிப்பு என்பது நீ கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது, பல விஷயங்கள் நீ எதிர்பார்க்காமல் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை உன்னால் சாதாரணமாகவும் இயல்பாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் உன்னையே நீ கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எப்படி என் தங்க பிள்ளையே? வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நீ கையாளக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ நீ மாறப்போகிறாய். அப்பொழுது இந்த தாயின் உள்ளமானது என் தங்க பிள்ளையை சரியாக நான் வளர்க்கவில்லை என்று தானே அர்த்தம். என் தங்க பிள்ளையே, உன்னை நான் என் தங்க பிள்ளையாக, பிடித்த தங்க பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒவ்வொரு தருணமும் நீ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அப்படியே தானே சந்திக்க வேண்டும், செய்ய வேண்டும், நடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. பல விஷயங்கள், உன்னை பிடிக்காத விஷயம் நடக்கலாம், பிடித்த விஷயம் நடக்கலாம். உன்னை பல பேர் பொய்யாக திட்டலாம், பொய் பேசலாம், உதாசீனம் செய்யலாம். ஆனால் அனைத்தையும் தாண்டி நீ வர வேண்டும். அப்படி நீ வந்தால்தான் நீ ஒரு சாதனை மனிதனாக உருவெடுக்க முடியும். சாதாரணமான விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக குழம்பிக் கொள்ளாதே. உனக்கு நடக்கும் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நடக்காதோ, நடக்குமோ என்று அவமதித்துக் கொண்டால் நிச்சயமாக நடக்காது என்பதை மறந்து விடாதே. நாம் நடத்தி காட்டுவோம் என்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றையில் இருந்து எதையும் எதிர்மறை எண்ணத்தோடு பார்க்காதே. நமக்கு இந்த செயல் செய்ய முடியாது, இவர்கள் நம்மை தேடி வரமாட்டார்கள், இது நமக்கு கிடைக்காது, இந்த விஷயம் நமக்கு வரவே வராது என்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு, நம் தாய் இருக்கிறார்கள், நமக்கு அனைத்தையும் செய்து கொடுக்க சில விஷயம் மூலயமாக நம் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்று நீ ஆழ்மனதில் நினைத்தால் உனக்கு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகவே நடக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு அற்புதமான விஷயத்தை செய்து கொடுக்க
நானே உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று பல முறை சொல்லிவிட்டேன். இன்னும் நீ காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டு நான் கொடுக்கக்கூடிய நாணயத்தை வாங்காமல் இருக்கிறீர்கள். ஒரு சில தங்க பிள்ளைகள் வாங்கிவிட்டீர்கள். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நான் உன் இல்லத்தில் அற்புதம் நிகழ்த்த இந்த நாணயம் வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இன்னும் என் தங்க பிள்ளைகள் வாங்காமல் என்னை இன்னும் உன் இல்லத்திற்கு அழையாமல் இருந்தால் உன் கடன் பிரச்சனை எப்படி தீரும்? பணப்பிரச்சனை எப்படி தீரும்? உறவுகள் பிரச்சனையால் நீ எவ்வளவு மனக்குழப்பத்தில் இருக்கிறாய்? நான் வந்து உனக்கு உறவு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், தொழில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இது என்ன ஒரு பதிவுதானே என்று நீ இன்னும் அலட்சியமாக நின்று கொண்டிருக்கிறாய். இது பதிவு அல்ல என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க இந்த நாணயம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்பது அற்புத காலமாக, அதிசய காலமாக இன்று நான் உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறேன். இது சாதாரண நாணயம் கிடையாது. நானே உயிருடன் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நாணயம். மகாலட்சுமி சொரூபம். செல்வமும் செழிப்பும் கடன் பிரச்சனையும் அவ்வளவு வழிகளையும் நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களெல்லாம் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். செல்வம் இருக்க போய் உன்னை அலட்சியமாகவும் அசிங்கமாகவும் பேசி உன்னை தரந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பணம் இருந்தால்தான் பதவி கிடைக்கும் என்று காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு மனிதர்கள் உதவி செய்யவில்லை. என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல் என் தங்க பிள்ளையே. நான் உனக்கு உதவிகளை செய்து பல அற்புதங்களை கொடுக்கிறேன். எங்கு சென்றாலும் என்னை உன் கரங்களில் வைத்து கூட்டி செல், கரம் பிடித்து கூட்டி செல். உனக்கு வெற்றி என்ற பாதையை நான் கொடுக்கிறேன் என்று உனக்கு பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே? யோசித்ததெல்லாம் போதும். சிந்தித்து சிந்தித்து மனக்குழப்பங்கள் அதிகமானதெல்லாம் போதும். இனிமேல் மனக்குழப்பத்திற்கு ஆளாகாதே. என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல்வதற்கு உனக்கு ஏன் இன்னும் குழப்பம்? என்னை கூட்டி செல்ல உனக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுகிறது? என் தங்க பிள்ளையே, நான் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் உன் இல்லத்திற்கு நான் வர ஆசைப்படுகிறேன். தனியாக போராடி கொண்டிருக்கிறாய். பல எதிரிகளோடும் துரோகத்தோடும் கஷ்டத்தோடும் மன வலிகளோடும் நீ தனிமையில் இருக்கிறாய். இந்த தனிமையில் நீ இருக்கக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்கள் கண் முன்னே உன்னை வாழ வைக்கவும் வசதியாக உயர்த்தவும் உனக்கு ஒருவர் கூட துணை கிடையாது. அதனால்தான் என்னை உன்னிடம் வைத்துக்கொள். நிச்சயமாக உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. செய்வனையால் பல நோய்களுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த தாய் உனக்கு அனைத்து மாற்றத்தையும் கொடுக்கிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் என் தங்க பிள்ளை, என்னை இன்னும் உன் இல்லத்திற்கு அழைக்காமல் தான் இருக்கிறாய். ஏன் என் தங்க பிள்ளையே? என்னை அழைத்தால் உனக்கு பிரச்சனை வரும் என்று பயப்படுகிறாயா? என் தங்க பிள்ளையே, பிரச்சனை வரக்கூடாது என்பதனால்தான் இன்னும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். நான் வந்தால் உனக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்வனை பிரச்சனை அனைத்தும் விரட்டி 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 அடித்து உன் வாழ்க்கையில் அளவில்லா செல்வத்தையும் அளவற்ற மகிழ்ச்சிகளையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என் தங்க பிள்ளையே. புரிந்து கொள். நான் உன் கண்ணில் பட்டும் இன்னும் அமைதியாக இருக்காதே. உடனே இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய வேண்டும். உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க இந்த வாராகி தாய் இந்த நாணயம் மூலயமாக வரப்போகிறேன். என்னை கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு அழைத்து நான் சொல்லும் முறையில் நீ பூஜை செய்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாகிவிடும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள்
வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது, பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை. உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது, அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்கப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?